வணக்கம். இன்றைய தினத்துக்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ். நடிகை புகாரில் சீமான் நேரில் ஆஜராகாததால் அடுத்தடுத்து நடந்த அதிரடி நிகழ்வுகள், மும்மொழி கொள்கை குறித்த மத்திய இணையமைச்சரின் கருத்து உட்பட பல்வேறு செய்திகள் இன்றைய தினத்தில் காத்திருக்கின்றன. முதலில் தலைப்புச் செய்திகள். நடிகை அளித்த புகாரில் சீமான் வீட்டில் போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்தவர் கைது. வீட்டிற்கு வந்த காவலர்களை தடுத்து தாக்கியதாக காவலாளியை இழுத்துச் சென்று கைது செய்தனர். சீமான் வீட்டு காவலாளியிடமிருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்த காவல்துறையினர். காவலாளி நடந்து கொண்ட செயலுக்காக காவல்துறையிடம் மன்னிப்பு கேட்ட சீமானின் மனைவி. சீமான் வீட்டில் நடந்த கலைவரம் தொடர்பாக காவல்துறை 2 வழக்குகள் பதிவு. காவலர்களை தாக்கியதாகவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் வழக்குகள். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாளை ஆஜராக முடியாது என சீமான் திட்டவட்டம். காவல்துறைக்கு என்ன அவசரம் என்றும் கேள்வி. என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு. நான் வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும். நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. அவசரம் நீ வந்தது வர முடியாது. என்ன பண்ணுவேன் பண்ணிக்க. நடிகை விவகாரத்தில் காவல்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. 12 வாரத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை கோரி மனு. தமிழ் விழித்ததால் தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது. இந்தியிடம் கொடுத்த சில மொழிகள் இடம் தெரியாமல் தொலைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக பயணம் ரத்து. மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் முடிவு. சென்னையில் 100 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய சுங்கத்துறை அதிகாரி மீது சிபிஐ வழக்கு பதிவு. வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக புகாரில் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்படும். பிறந்த நாளை முன்னிட்டு புதிய அறிவிப்பை வெளியிட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின். புனேவில் பேருந்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. தப்பி ஓடிய சரித்திர பதிவேடு குற்றவாளி பற்றி துப்பு கொடுத்தால் 1 லட்சம் சன்மானம் அறிவிப்பு. சுரங்கத்திற்குள் சிக்கிய 8 பேரை மீட்க 6வது நாளாக போராடும் மீட்புக் குழுவினர். மாற்று வழிகளில் முயற்சிகளை மேற்கொள்ள திட்டம். திண்டிவனம் அருகே ராமதாஸ் வீட்டின் முன்பு பாமக விசிகவினர் இடையே கைகலப்பு. மயான கொள்ளை நிகழ்வுக்கு சென்றபோது விசிகவினர் கொடியை காண்பித்ததால் பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல். திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்ய ஆளுநர் வந்தபோது ஜெனரேட்டர் அறையிலிருந்து புகை கிளம்பியதால் பரபரப்பு. மின்கசிவு காரணமாக தீப்பற்றி புகையாக கிளம்பியதாக தகவல். சென்னை கொளத்தூரில் நவீன வசதிகளுடன் கூடிய பெரியார் அரசு மருத்துவமனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்படும். பிறந்த நாளை முன்னிட்டு புதிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போலி கிரிப்டோ கரன்சி நிறுவனத்திற்கு பிரபல நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலை வைத்து விளம்பரம். மோசடி செய்த 2 பேரை கைது செய்தது புதுச்சேரி காவல்துறை. சென்னையில் 100 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய சுங்கத்துறை அதிகாரி மீது சிபிஐ வழக்கு பதிவு. வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக புகாரில் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியில் உள்ள கடற்கரைகளில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாமன்ற கூட்டத்தில் முடிவு. மெரினா கடற்கரையில் ஓராண்டுக்கு தூய்மை பணி மேற்கொள்ள சுமார் 8 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டம். சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை இருக்கைகளை பராமரிக்க மலைக்கு வைக்கும் தொகைக்கு தனியாருடன் ஒப்பந்தம். ஒரு கழிப்பறை இருக்கையின் ஒரு நாள் பராமரிப்பு செலவு 364 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் எழும் கேள்வி. சென்னை மாநகராட்சி கழிப்பறைகளை பராமரிக்கும் தொகையில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு துணை மேயர் மறுப்பு. கழிப்பறைகள் நல்ல முறையில் பராமரிக்கப்படவில்லை என்பதால் ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக பதில். கழிப்பறை இருக்கை ஒப்பந்த விவகாரத்தில் புகாருக்குள்ளான நிறுவனத்துடனேயே மீண்டும் ஒப்பந்தம். மக்கள் வரிப்பணத்தை சென்னை மாநகராட்சி வீணடிப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. இந்திய கலாச்சாரம் எதிர்காலத்திலும் செழித்திருப்பதற்கான அடித்தளமாக கும்பமேளா அமைந்தது. பிரம்மாண்ட திருவிழா முடிவுக்கு வந்த நிலையில் சமூக தளத்தில் பிரதமர் மோடி பதிவு. கும்பமேளாவையொட்டி 16,000 ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் 5 கோடி பேர் பயணித்ததாகவும் ரயில்வே அமைச்சர் தகவல். மாபெரும் விழாவிற்காக 2.5 ஆண்டுகளாகவே தங்கள் துறையினர் ஏற்பாடு செய்ததாகவும் விளக்கம். பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெற்ற இடத்தில் மாபெரும் தூய்மை பணி. கின்னஸ் சாதனை படைத்தது உத்தரப்பிரதேச அரசு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக பயணம் ரத்து. மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் முடிவு. சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் இல்லை. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கம். 1488 கோடி கடனில் சென்னை மாநகராட்சி. மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா ராஜன் தகவல். தமிழ்நாட்டில் 76 லட்சம் ரேஷன் பயனர்கள் விரல் ரேகை பதிவு செய்யவில்லை என்று தகவல். மார்ச் 31ஆம் தேதியுடன் மத்திய அரசு விதித்த கெடு நிறைவடைகிறது. 12 மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். மதுரையில் அரசு பள்ளிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமளித்த தம்பதி. கல்விப் பணியை போற்றுவோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை இல்லை. சிறப்பு நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு.
வழிப்பறி வழக்கில் காவல் உதவியாளர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. காவல்துறையில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்று பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் பள்ளி மாணவர்களுக்காக புதிய வழித்தடங்களில் கூடுதலாக 2 பேருந்துகள் இயக்கம். மாணவர்களுடன் பயணித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தென்காசி அருகே புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக முதல் முறையாக குடிநீர் வசதி பெற்ற கிராம மக்கள் புதிய தலைமுறைக்கு நன்றி கூறி பதாகை வைத்தனர். சேலத்தில் மயான கொள்ளை விழாவின் போது இளைஞர்களிடையே மோதல். தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறையினர்.